ஒரு விஷயத்த இங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணி என்ன சாங் போடுறதுன்னு சூஸ் பண்ணி கவர் என்ன வைக்கிறது அப்படின்னு டிசைட் பண்ணி கேப்ஷன் கூட எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஆனா சம்வேர் அது ஷேர் அப்படின்னு கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறது ஜஸ்ட் போட்டோஸ் வீடியோஸ் அண்ட் மியூசிக்ல மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா திஸ் ஃபெல்ட் சம்திங் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஆஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், இந்த இடம் வந்து எனக்கு ஒரு பர்சனல் டைரி மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த விஷயத்த நானே பேசி பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 2 days பேக் இரவி புக்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. உங்களுக்கு நான் ஒரு கொரியர் அனுப்பியிருக்கேன், வந்ததும் சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எதுவும் ரீசெண்டா ஆர்டர் பண்ண மாதிரியும் தெரியல. ரிவ்யூ காப்பின்ற மாதிரி இருந்தா கூட ஏதாவது போஸ்ட் ஆஃப் இருக்கும்ல. ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ண அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தூவிகளின் நிகண்டு எனக்கு வந்தாச்சு, படிச்சாச்சு. ரிவ்யூ அதை பத்தி இன்னும் சொல்லணும், அது பாக்கி இருக்கு. பட் என்னடா இது திடீர்னு அப்படின்னு எனக்கு ஒரே யோசனையா இருந்தது. இருந்தாலுமே இரவி புக்ஸ் கிட்ட இருந்து ஏதோ பார்சல் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பா புக்ஸா தான் இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த கண்ணுல 2 ஹார்ட் இருக்கிற எமோஜி மாதிரி நானும் சூர்யா மாதிரி காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா நேத்து தான் கடைசியில அந்த பார்சல் வந்தது. வந்த உடனே கடகடன்னு ஓபன் பண்ணணும், என்ன இருக்கு எனக்கு தொட்டு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா அது ஒரு ஹார்ட் பவுண்ட் புக் அப்படின்னு. ஹார்ட் பவுண்ட் புக்கா, என்ன புக்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரே பரபரன்னு யோசனை. ஓபன் பண்றேன். இரவி புக்ஸோடைய பேக்கேஜிங் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். மெட்டிகுலஸா இருக்கும், நல்லா எந்த வகையிலும் அந்த புக்கு டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் நேத்து எனக்கு அதை ஓபன் பண்றதுக்குள்ள பொறுமை இல்ல. ஐயோ எதுக்கு இத்தனை அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஓபன் பண்றேன். ஒரு மாதிரி ரெட் பிரவுன் மாதிரியான கலர்லாம் கலந்து ஒரு புக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த புக்கு. சோ அறிவன் பரத்குமார் அப்படிங்கிறவர் எழுதின வீடும் தேசம் அப்படிங்கிற புக்கு. இதோடைய ஹார்ட் பவுண்டு. இந்த புக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு. இந்த புக்கு இருந்தது உள்ள. என்னடா இது புக்கு அப்படின்னு கடகடன்னு உள்ள திருப்பி பாக்குறேன். இரவி வெளியீடு 2 அப்படின்னு இருந்தது. எனக்கு வந்து என்ன சொல்றது, என்னோட ஹாப்பினஸ் எப்படி சொல்றது, இல்ல the amount of trust and love and appreciation the team has for me, அது எப்படி சொல்றது. ஏன்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் புக் தூவிகளின் நிகண்டு எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இது வந்து அது நான் வந்து புக்கை பார்த்துட்டு இனிதி எழுதினது அப்படின்னு சொல்லி அவங்களோட பெரிய ஃபேன்னா, அதனால நான் அப்ரோச் பண்ணிருந்தேன். பட் இந்த புக்கு வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ எனக்கு வந்திருந்தது. அதுவும் இல்லாம இது கவர் பார்க்கவே செம்மையா இருக்கு. ஹார்ட் பவுண்ட் புக் ஃபார் காட்ஸ் சேக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த புக்கு வந்து அவசரமா பின்னாடி பிளர்ப் எல்லாம் படிச்சு பார்த்தா எனக்கு இதை பார்த்த உடனே வந்து வேல் பாரி மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி என்ன இருக்கும் அப்படின்னா அவசரமா பிளர்ப் படிச்சு பார்த்தா வெண்பா அப்படிங்கிற ஒரு பொண்ணு சென்ட்ரல் கேரக்டரா வச்சு எழுதிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ஐ ரியலி கான்ட் வெயிட் டு ரீட் திஸ் புக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விமனை வந்து சென்ட்ரல் கேரக்டரா வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இது வந்து எப்படி சொல்றது, ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படிங்கிற மாதிரி. இந்த புக்கு வந்து இத்தனைக்கும் இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாகம் 1 அப்படின்னு இருக்கு. நான் இந்த புக்கு வந்து ஏன் நானே பர்சனலா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பத்தாது நானே பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த புக்கு வந்து இது ஓபன் பண்றேன். ஒரு மாதிரி பிரவுன் ஷேடு. இந்த பேஜஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த கலர் காம்பினேஷன் இது வந்து செம்மையான ஹார்ட் பவுண்டா இருக்கு. இந்த குவாலிட்டி, அந்த புக்கு ஸ்மெல்லு எல்லாமே எப்படி டுக் மீ டு அனதர் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த புக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த புக் ஆக்சுவலி படிச்சு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் எந்த மாதிரியான. ஏன்னா இரவியோட ஃபர்ஸ்ட் வெளியீடு வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டா இருந்தது. இந்த செகண்ட் புக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு படிச்சு பார்த்தா தெரியும். பட் ரெஸ்ட் அஷ்யூர்ட், காலச்சுவடு அப்படின்னாலே கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம், குவாலிட்டி அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த புக்கை பார்த்தது இதுக்கு முன்னாடி ஒரு புக்கை பார்த்தப்பையும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி. இரவி புக்ஸா அவங்க பப்ளிஷிங்கா அப்ப கண்டிப்பா குவாலிட்டி சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த புக்கோட கண்டென்ட்டும் சூப்பரா இருந்ததுன்னா மேபி காலேஜோட மாதிரி இதுவும் ஆட்டோபை பப்ளிஷரா ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவங்க வர வர அனுப்புற ஒவ்வொரு புக்ஸு கூடயும் இவங்க கொடுக்குற இந்த புக் மார்க்ஸ் வந்து என்னோட ஃபேவரட்டா மாறிட்டு இருக்கு. அண்ட் ஐ can't thank enough இரவி புக்ஸ் அஜய் for trusting me so much. ஒரு புக் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பவுண்ட் புக்குங்க. எனக்கு ரிவ்யூ காப்பியா இதுதான் இஃப் ஐம் நாட் ராங் எனக்கு ஒரு ஹார்ட் பவுண்ட் புக் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமாவே இது ரீட் பண்ணிட்டு நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ.